நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மார்ஷல். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை அதை ஒப்பிட்டு எழுந்திருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க? பீகார் தேர்தலை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நீ கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பீகாரை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒன்று பார்த்துடலாம். பீகாரில் போன 2024 நாடாளுமன்ற தேர்தல் போல தான் இந்த தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் அது அசம்பிளி எலெக்ஷனும் மிகப்பெரிய வெற்றி என்டிஏக்கு கொடுத்துருக்கின்றது. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போனதாமே இருக்கக்கூடாது. டெஃபினட்டாக NDA has been consistently performing there well அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். பிஜேபி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவு சக்தியாக இருந்தாலும் கூட அதற்கு போட்டி போடுகின்ற வகையில இன்னைக்கும் ஒரு கட்சி இருக்கின்றது, அகில இந்திய அளவில் இருக்கின்றது என்றால் அது வந்து டெஃபினட்டா காங்கிரஸ் தான். அது வந்து let us not undermine or underestimate the importance of காங்கிரஸ். சரி, ஆகவே இந்த there are many things இந்த பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறவில்லை என்பது உண்மைதான். அதற்கு பல காரணங்கள். முதல்ல வந்து இந்த சார் என்று சொல்லப்பட்ட SIR அது வந்து பெரிய ஒரு ஓட்டு திருடு தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எவ்வளோ பேர் வெளிநாட்டுக்காரன் இங்கே பீகாரில் கண்டுபிடிச்சாங்க, எவ்வளோ பேரை டிப்போர்ட் பண்ணினாங்க, இல்லை அது அட்லீஸ்ட் ஐடென்டிஃபையாக பண்ணினாங்களா? அந்த 65 லட்சம் பேரில் யாரையோ சில பேரை ஒரு ஒரு சில லட்சத்தில் சேர்த்துட்டு எந்த கணக்குமே கொடுக்காம உச்ச நீதிமன்றமும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை வந்து கண்ண முடித்தனமாக அதுக்கு அலோவ் பண்ணினதுங்கிறது, அந்த எலெக்ஷன் நடப்பதற்கு அலோவ் பண்ணதுங்கிறது ஒரு ஜனநாயக கேலி கூத்தாக போய் முடிஞ்சது. ரெண்டாவது, இதுவரையும் கேள்விப்படாத அரசாங்க பணத்தையே எடுத்து ₹1 ₹2 இல்லை 10,000 ரூபாய் ஒரு பெண்மணிக்கும் கொடுக்குற மாதிரி பணத்தை எடுத்து கொண்டு போய் விநியோகம் பண்ணி அதை வந்து அஃபிஷியலாக கேஷ் ஃபார் ஓட் அப்படிங்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க. கேட்டால் நாங்கள் வந்து சமூக அது எப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்த பிறகு அப்போ எலெக்ஷன் கமிஷன் எது சார் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷன் அது அது என்ன வாய் மூடி கண் மூடி ஒரு ஒரு மாதிரியாக ஒரு செயலாக இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனாக போயிடுதுங்கிறது ரொம்ப வருத்தமானது. இன்ஃபேக்ட் அது வந்து அவுட் அண்ட் அவுட் பிஜேபியினோட ஒரு அங்கமாகவே மாறி போயிடுது. ஆகவே அந்த அந்த 10,000 ரூபாய் பணம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,500 கோடி ரூபாய்களை விநியோகம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இன்னும் 2 லட்சம் ரூபாய் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ப்ராமிஸ் வேறு. இப்படிலாம் பண்ணினா பெண்கள்லாம் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க? எல்லாரும் இது போய் ஓட்டு போய் போடுவோம் எல்லாரும் போய் பெரும் திரளாக போய் நின்று ஓட்டை போட்டாங்க. அதனால் இதை பற்றி ரொம்ப நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா 2 பேரை பற்றி தான். ஒன்று எலெக்ஷன் கமிஷன், அது வந்து ஐ திங்க் ஒரு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கேலி கூத்தாக மாற்றி கேவலப்படுத்தின ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஜனநாயகமே இருக்காதோ அப்படிங்கிற நம்பிக்கையின்மையை வந்து ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷனை பார்த்தீங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன். இவ்வளோ வெளிப்படையாக பிளாட்டன்ட் ஃப்ராட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த SIR பற்றி ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பேசாமல் அப்படியே அளவிட்டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி பண்ணினதுங்கிறது சுப்ரீம் கோர்ட். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆகவே கோர்ட்டும் இது ஒரு ஒரு காரணியாக இதில் வந்து இருந்திருக்கின்றது என்றதை பார்க்கின்றோம். ஸோ அதனால இப்படிலாம் பண்ணினாங்கன்னா நீங்க எதிர்த்து அப்புறம் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் நின்னாலும் கூட
வெற்றி பெறுவதுன்னு ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சர்டன் மைனஸ் பாயிண்ட்ஸ் இந்த இந்தியா கூட்டணியில். அவங்க வந்து அவங்களுடைய எலெக்ஷனை வந்து ஒரு பெரிய அளவிற்கு முன்னெடுத்து செல்லவில்லை. அதாவது குறிப்பாக ராகுல் காந்தி கடைசியில் ஒரு சில நாட்கள் தான் பிரச்சாரமே பண்ணினாரே அல்லாமல் இந்த எஸ்ஐஆருக்கு மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி ஏற்படுற மாதிரி எல்லா இடத்துக்கும் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் கடைசியில் ஒரு 2-3 நாளைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அதனால வெற்றி பெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ராகுல் காந்தி. இந்த கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பலரும் அங்கே கேம்பெயின் பண்ணி இருந்திருக்க வேண்டும். அதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கோளாறு தான். அதை தாண்டி ஆர்ஜேடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜங்கிள் ராஜ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் வந்து பீகார்லாம் போயிருக்கின்றவன். முன்னாடிலாம் போனீங்கன்னா ஒரே இருட்டாக தான் இருக்கும். பீகார் முழுக்கணும் ஒரே இருட்டு. அப்புறம் கொலை கொள்ளைங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. அந்த மாதிரி இடத்துல எலெக்ஷன் நடக்கின்றது. இப்போ சொல்கிறாங்க அந்த ஜங்கிள் ராஜ் மாதிரி இப்போ கிடையாது. அதாவது அநியாயமான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள்லாம் ரொம்பலாம் வராது. மக்களுக்கெல்லாம் ஒரு பீதியும் பயத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஒன்றுமே கிடையாதுங்கிறது அதையும் பார்த்துருக்கின்றேன். இப்போ சமீபத்தில் போயிட்டேன், எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கின்றது என்பதையும் நான் பார்க்கின்றேன். ஆகவே ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜுக்கு இப்போ பீகார் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் மைக்ரேஷன் ஆகிட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபப்லி இட் வில் பி ஒரு கேரளா மாதிரி இருக்கும்னு நான் தோன்றது. ஏன்னா அங்கே கேரளாவில் இருக்கின்றவர்கள் வெளி மாநிலத்துக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று நிறைய பணத்தை ஈட்டி கேரளாவை முன்னு கொண்டுட்டாங்க. அது மாதிரி பீகாரில் இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் வெளி மாநிலங்கள்லாம் போய் நிறைய பணத்தை ஈட்டி இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது 25,000 கோடி ரூபாய்கள் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பீகாருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்களா வருஷத்துக்கு 25,000 கோடி. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட். ஸோ அதனால் அது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும். இதெல்லாம் பார்க்கின்றனால பீகார் எலெக்ஷன் வந்து பல இஷ்யூஸை நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதனால காங்கிரஸ் ஏதோ பெரிய தவறு எழுதி விட்டது, அதனால தான் மிகப்பெரிய அளவுக்கு கோளாறுலாம் சொல்ல முடியாது. நிறைய காரணிகளில் ஒன்று முக்கியமாக எஸ்ஐஆர் ஒரு ப்ராப்ளம். இந்த எலெக்ஷன் கமிஷன் மிகப்பெரிய ஃப்ராட் அடிக்கிறதுக்கு துணையாக போயிடுது. மூணாவது இதெல்லாம் நடக்கிறதையும் கண்டுகொள்ளாமல் இருந்த ஒரு சுப்ரீம் கோர்ட். இப்படி பல காரணம் நம்மளால் அடிக்கிட்டே போக முடியும். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட் தட் ஹஸ் ஹேப்பன். அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கே வரா மாதிரி வெற்றியாக இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினட் டிஎம்கேயை கசைக்கு பிடிய ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பாருங்கள் நாங்கள் வலிமை பெற்றுவிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி வந்து காங்கிரஸுக்கு கிடையாது. அதனால் இன்னைக்கு முன்னாடி கொடுத்த அதே சீட்டை திருப்பி கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அவங்க வந்து வேற விதத்தில் அவங்களால பெரிய சாதனைகள்லாம் புரிய முடியும்னு எனக்கு ஒன்றும் தோணவே இல்லை. தமிழ்நாடு என்பது ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் காங்கிரஸுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் டிஎம்கே தான். அதனால் அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டிலாம் இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லை சார், இது வந்து ஒரு ஐ ஓபனர். அப்படி எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் இது வந்து விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், அல்லது மதிமுகவாக இருக்கட்டும், அல்ல மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக துள்ளாதீங்க. அது மாதிரி தான் நமக்கு பிரச்சனை வந்துட போகிறது. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலிங் துண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கடுமையான முயற்சிகளை செய்ய போகின்றது, செஞ்சு கொண்டே இருக்கின்றது. என்னென்னலாம் பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார்கள் அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த எஸ்ஐஆர் தான் தமிழ்நாட்டிலையும் இந்த எனிமிரேஷன் ஆகிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்குது, நிறைய பாவமாக இருக்குது. கையில் அந்த பேப்பரை வச்சுட்டு எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்தேன். அவங்களுக்கு சில பேர் நானே ஃபில்லப் பண்ணி கூட கொடுத்தேன், நான் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு.
ஆகவே தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால பிஜேபி என்ன வேணா செய்யும். இட் வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். ஏன்னா அது சர்வாதிகார ஆட்சி. நீங்க 1950 52 அப்பையிலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சிங்கிறது சர்வாதிகார ஆட்சி கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் வந்து காங்கிரஸினுடைய ஒரு அங்கமாக எல்லாம் செயல்படல. டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது காங்கிரஸ் சௌரியமா இருக்கிற மாதிரி ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கலாம் ஒழிய, பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தது. அதே போல ஜனநாயகம் நல்ல சிறப்பாகத்தான் இருந்தது. ஒரு கட்சி படு மோசமாக ஆக்ட் பண்ணி ஒரு சர்வாதிகாரத்தை கொண்டு வர மாதிரி காங்கிரஸ் செய்யல. ஆனா இப்ப பிஜேபி அதைத்தான் செஞ்சுட்டு இருக்குது. எத்தனை நாள் செஞ்சிட முடியும்? யாருமே பேசாத ஒரு விஷயம் என்னன்னா, பீகார்ல இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எழுச்சியா அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு பத்திரிகையுமே வெளியில வரல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வரல. ஏதோ ஃபார்ச்சுனேட்லி யூடியூப் சில இதெல்லாம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில அராஜகமான ஒரு போக்குன்னு பிஜேபி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க. இதே வில் கோட்டு இப்போ நிறைய டிஎம்கேல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அவங்களுக்குலாம் நிறைய ரெய்டு வரும், அரெஸ்ட் வரும். இதெல்லாம் டிஎம்கே எதிர்பார்த்து தான் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல பிஜேபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் டெஃபினட்டா பண்ணுவான் சார். வேற என்ன பண்ணுவான்? இங்க பிஜேபிக்கு ஒரு பெரிய ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு இடமா இங்க என்ன பண்ண சாமதான பேரதான 10,000 ரூபாய் பணத்தை கவர்மெண்டோட பணத்தை எடுத்து மக்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணி ஓட்ட வாங்கிவிட்டான். என்ன பண்ண மாட்டான்? பயங்கரமான ஊழல் இல்லையா அது? கேஷ் ஃபார் ஓட்டுன்னு பெரிய ஊழல் இல்லையா அது? அநியாயமான ஊழல் இல்லையா? அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, நீங்க அந்த கட்சி இந்த கட்சி, இப்ப விஜயோட கட்சி அவங்கள வந்து நான் சிபிஐல மாட்டிருக்கான். சிபிஐல மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான், அவனை ஒன்றும் வெளியிலேயே விட மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டே இருப்பான். அந்த கேஸை வச்சுட்டே இருந்து என்ன ஆகுமோன்னு ஒரு நடுக்கத்திலேயே விஜய் இருக்கான். அந்த சமயத்துல நீங்க தனியா சில சமயத்துல யோசிக்கிற போது தனியாவே நீங்க நில்லுங்க. ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இவங்களோட மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் நீங்க நிறைய வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி மே அலோவ் விஜய் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் இண்டிபெண்ட்லி. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஏதோ ஒரு வழியில் கழுத்து பிடிச்சி முறுக்கி நீ கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு பிஜேபி அதிமுக தாவேகா மூலம் சேர்ற மாதிரி வழி பண்ணி வச்சிருவாங்க. அப்போ அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி ஒரு டைசி சுச்சுவேஷன் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டிஎம்கே யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட். சாதாரணமாக நீங்கள் அவங்களை எடுத்து, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். எந்த ஆங்கிள் எடுத்துட்டாலும் சரி. கல்வின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்கள மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், நானே ஒரு பள்ளிக்கூடம் அதில் இருக்கிற நான் படித்த ஒரு பொண்ணு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பொண்ணு, அது யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் அது முதல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் பண்ணியிருக்கு. அந்த ஃபைனல் எக்ஸாமையும் கிளியர் பண்ணியிருக்கு. மெயின் சப்ஜெக்ட்ஸ், மெயின் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதையும் ப்ரிலிமினரி அந்த மெயின் ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ ஷீ இஸ் கோயிங் ஃபார். அந்த பொண்ணெலாம் கேட்கும்போது 7,500 ரூபா பணம் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஸ்டேக்கு இடம் வாய்ப்பு இருக்கின்றது. எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. நம்மளை வந்து கவனிக்கிறதுக்காக நிறைய பேர்லாம் இருக்காங்க. எந்த நேரத்தையும் உதவி பண்றதுக்கு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மாணவர்கள் அந்த மாதிரிலாம் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ளாக வர்றதுக்கு. அதே போல கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அரசாங்கத்தை சேர்ந்த பள்ளியில் படித்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் படிப்பு 1,000 ரூபா மாதம் கொடுக்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கல்விக்காக தருகின்ற ஒரு ஊக்கம். அதே போல சாமானிய வீட்டு பெண்மணிகளுக்கு மாதம் 1,000 ரூபா கொடுக்கறதுங்கிறது 1,25,00,000. அது இன்னும் எவ்வளோ ஆக போகிறது தெரியல. இப்போவே
as it is 1,25,00,000 பேருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பஸ், ஃப்ரீ பஸ், அதுல வந்து ஒரு 800 900 ரூபாய் to 1000 ரூபாய் they are able to save the money. ஸோ இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் சார். இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும். அதை தாண்டி இப்போ வழி காமிச்சு விட்டுட்டாங்க பிஜேபி. இந்த பணத்தை, கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. பொங்கல் நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டிஎம்கே கொடுக்கலாம்னு என்று நான் நம்புறேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு எலெக்ஷன் சமயத்தில் அவங்களும் ஒரு 5,000 10,000 என்னதையும் ஒன்று எழுது கவர்மெண்ட்டு. ஏன்னா நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்டு டெட் டு ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறது ரீசனபிளி அண்டர் கண்ட்ரோல். இது மாதிரி கிடையாது, பீகார் மாதிரி கிடையாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து நாமளும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு டிஎம்கே செஞ்சாங்கன்னா அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீ தான் வழி போட்டிய, தப்பான வழியை காமிச்சு விட்டேன். அப்போ இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் இந்த வியாதி எல்லா ஸ்டேட்லையும் வரத்தான் போகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கிட்டோம். ஆளுங்கட்சிங்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கின்றது. ஆகவே எதிர்காலம் என்பது இந்த வரக்கூடிய தேர்தலில் டிஎம்கேக்கு ரைட் சான்ஸ் தான் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ.